இந்த குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் முடிந்து விட்டது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் பேசுகிறேன். கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த தாயின் பாசமும் அருளாசியும் இன்று உனக்கு கிடைத்து விட்டது. இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என் செல்லமே, இந்த வார்த்தை அலட்சியமாக நினைத்து தள்ளிவிட்டு போய்விடாதே. வசதி படைத்தவர்கள் வரிசையில் நின்று என்னை பார்ப்பதை விட உண்மையான அன்போடு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் போன்ற பிள்ளைகள் மீதுதான் இந்த வாராகி அம்மாவின் பார்வை முதலில் விழும். நீ நேர்மையான பாதையில் நடப்பவன் என்பதால் தான் இன்று உன் கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, யாருக்கும் துரோகம் நினைக்காமல் எவரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்து வரும் அந்த குணம்தான் என்னை உன்பால் ஈர்த்தது. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாவிட்டாலும் யாருக்கும் கெட்டது செய்யாமல் உன் வேலையில் மட்டும் கவனமாக இரு. அதுவே உனக்கு நீ செய்யும் பெரிய பூஜை. அம்மா கையில் காசு வைத்திருப்பவர்கள் எல்லாம் உனக்கு அருகில் நிற்கின்றார்களே, ஒன்றும் இல்லாத நான் பின்னால் நிற்கின்றேனே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. புகழுக்காகவும் வெளி வேஷத்திற்காகவும் வருபவர்களை நான் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. கடைசி ஆளாக கலங்கிய கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கும் உன்னைத்தான் இந்த தாய் முதலில் அள்ளி அணைத்துக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்களைக் கண்டு துவண்டு விடாதே. உன் கவலைகளை எல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகின்றேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் சந்தோஷத்தை பயிரிட்டு செழிக்க வைக்கப் போகின்றேன். இதுவரை நீ பட்ட காயங்களுக்கு பின்னால் ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் காரியங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபடுகிறது என்றால் அதை சரி செய்து உனக்கு மிக சிறந்ததை கொடுக்கவே இந்த தாய் காத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் சந்தேகமோ பயமோ கொள்ளாதே. உன்னை காக்க உன் அன்னை நான் இருக்கும் போது உனக்கு எதற்கு வீண் கவலை? என் அன்பு பிள்ளையே, தினமும் அதிகாலையில் எழுந்து உன் பணிகளை தொடங்கு. உன் உடலை நீதான் பேண வேண்டும். அதனால் உணவை தவிர்க்காதே. நமக்கு நல்லது நடக்குமா என்கிற குழப்பத்தை விட்டுவிடு. நிச்சயம் என் தாய் நடத்துவாள் என்கின்ற உறுதியோடு இரு. கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் பெருகும். எதற்கு கோபப்பட வேண்டுமோ அதற்கு கோபப்படு. எதற்காக போராட வேண்டுமோ அதற்கு போராடு. எதற்கும் கலங்காத ஜடமாக இருக்காதே. உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வரக்கூடாது என்று உன் வாராகி நான் முடிவு செய்துவிட்டேன். கடந்த கால வழிகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள். இந்த நொடியில் இருந்து உன் பாரத்தில் பாதியை நான் சுமக்கப் போகிறேன். மீதி பாதியை நீ புன்னகையோடு கடந்து வர பழகு. அலங்கீலத்தையே ஆளும் உன் தாய் உன்னோடு இருக்கும்போது எவனோ சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி உனக்கு மிக அருகில் வந்து விட்டது. சோதனைகள் உன்னை ஓட வைக்கும் போது நீ பயந்து ஓடாமல் திரும்பி நின்று எதிர்த்து பார். உன் தைரியத்தை கண்டு உன் கஷ்டங்களை ஓடி போய்விடும். உன் கஷ்டங்களை மீட்டெடுத்து உனக்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாராகி தாய் நான் உனக்கு அள்ளி தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. தைரியமாக இரு. என் அன்பு பிள்ளையே, காலம் பொன்னானது. வீணா விவாதங்களில் உன் சக்தியை இழக்காதே. உன்னை இழிவுபடுத்தியவர்களுக்கு உன் வெற்றியின் மூலம் பதில் சொல். கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை நினைக்காமல் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதை உணர். நீ அனுபவித்த அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஈடாக உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை நான் வாரி வழங்கப் போகிறேன். உன் கவலைகளை தின்று உனக்கு சந்தோஷத்தை தரும் அரணாக நான் இருப்பேன். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது உனக்கான காலம். இது உன் வாராகி தாய் உனக்கு கொடுத்த வரம். என் செல்லமே, உன் வீட்டின் நிலையை நான் அறிவேன். சுவர்களுக்கும் ஜன்னல்களுக்கும் கூட
உன் அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனால் இனி அந்த சுவர்கள் உன் சிரிப்பொலியை கேட்கப் போகின்றன. உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்களோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை தட்டி பறித்தவர்களிடமிருந்து மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பேன். அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைக்கு நீதி வழங்குவது இந்த தாயின் கடமை. யாரையும் பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு என்று நான் ஒதுக்கி வைத்திருப்பது எவராலும் எடுக்க முடியாதது. உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போ திறக்கப்பட்டு விட்டன. எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறி செல். என் அன்பு மகனே, மகளே, நீ ஒரு தனியாள் அல்ல. உன் பின்னால் இந்த மகா சக்தி நின்று கொண்டிருக்கிறது. உன் குழந்தைகளை பற்றிய கவலை உன்னை வாட்டலாம். அவர்களின் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் உடல் உபாதைகளை பற்றிய கவலை உனக்கு இருக்கலாம். நோய் நொடிகளை விரட்டி உன் உடலில் புது தெம்பை தருகிறேன். நீ கேட்டதை விட சிறப்பானதை உனக்கு கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டன. அதற்கான பலனை நீ அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. என் கையில் இருக்கும் உலக்கையை துணையாக கொண்டு உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். என் தங்கமே, பயத்தை உன் மனதில் இருந்து வேரோடு பிடுங்கி எறி. பயம் இருக்கும் இடத்தில் என்னால் நுழைய முடியாது. துணிச்சலோடு இரு, நேர்மையோடு இரு. நீ எங்கே சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உனக்கு எதிராக செயல்படும் செய்வினை தந்திரங்கள், தீய பார்வைகள் அனைத்தையும் என்னை கண்டதும் கருகி போகும். உன்னை தீண்ட நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது. உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருப்பேன். இனி உன் உற்சாகம் அமைதியானதாக இருக்கும். உன் கனவுகளில் வந்து நான் உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். என் செல்லமே, நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல. இது என் அருள் வாக்கு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது யோகமான வாழ்க்கை மட்டுமே. உன் கையில் இருக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். கடன்கள் அனைத்தும் அடையப்படும். நிமிர்ந்த நடை போட்டு நீ ஊருக்குள் வலம் வருவாய். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நிலையை நான் உருவாக்குவேன். அந்த நேரத்தில் நீ தலைக்கணம் கொள்ளாமல் தர்மத்தோடு நடந்து கொள். அதுதான் உன் வாராகிக்கு நீ தரும் காணிக்கை. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம். ஆனால் இனி நீ பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகம். நீ விதைத்த நற்பண்புகள் இன்று மரமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரப்போகின்றன. உன் வார்த்தைகளில் நீ ஒரு வேகம் இருக்கும். உன் செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும். நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த சக்தியை நல்வழியில் பயன்படுத்து. பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ மற்றவர்களுக்கு உதவும் போது நான் உனக்கு 1000 மடங்கு அள்ளி தருவேன். உன் கரம் என்றுமே கொடுக்கும் கரமாக இருக்கட்டும். என் தங்கமே, உன் வாக்கு பலிக்கும் காலம் இது. நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். எனவே உன் எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வை. பிறரை பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கை எப்படி மெருகேற்கலாம் என்று சிந்தி. உன் மூளையில் உதிக்கும் ஒவ்வொரு நல்ல யோசனையும் என் தூண்டுதலால் வருவதுதான். அதை செயல்படுத்த தயங்காதே. உனக்கான மூலதனத்தை நான் ஏற்பாடு செய்வேன். உனக்கான ஆட்களை நான் அனுப்பி வைப்பேன். உன் வெற்றியின் உச்சியில் நீ அமரும் போது உன் தாய் நான் அருகில் இருந்து உன்னை பார்த்து பெருமிதம் கொள்வேன். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டங்களை நான் என் உலக்கையால் அடித்து நொறுக்கி விட்டேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். இனி நீ ஒரு வெற்றியாளனாகவே இந்த சமூகத்தில் வாழ்வாய். உன் வாரிசுகள் உன்னை கண்டு பெருமைப்படுவார்கள். உன் புகழ் 8 திக்கும் பரவும். இது உன் வாராகி தாயின் அருள் ஆசி. உனக்கு என்றும் குறையில்லாத செல்வமும் ஆரோக்கியம் மற்றும் தீர்க்க ஆயுள் கிடைக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளையே, பயப்படாதே. உன் அன்னை நான் உன் பின்னால் மலை போல நிற்கிறேன். என் செல்லமே, உன் அன்னை நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் உன்னை பாதுகாப்பதே என் வேலை. என் அன்பு உன் மீது மழையாக பொழியும். உன் மனது என்றும் நிம்மதியாக இருக்கட்டும். உனக்கு வேண்டிய அனைத்தையும்
நான் தருவேன். உன் வாராகி தாய் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். வெற்றி உன் பக்கமே இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் அன்பு பிள்ளையே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் பயணிப்பேன். உனக்கு ஏற்படும் சிறு பாதிப்பும் என்னை வந்து சேரும். அதனால் உன் ஆரோக்கியத்தில் கவனம் கொள். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உனக்கான நீதியை நான் நிலைநாட்டப் போகிறேன். உன் எதிரிகளின் பலம் குறையும், உன் பலம் பெருகும். ஊரும் உறவும் உன்னை வியந்து பார்க்கும் காலம் இது. இனி உன் வீட்டில் எப்போதும் குபேரன் அம்சம் குடிக்கொண்டிருக்கும். பணத்தட்டுப்பாடு என்ற சொல்லுக்கே உன் வாழ்க்கையில் இடமில்லாமல் செய்வேன். நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு வாரி வழங்கப் போகிறேன். இது இந்த வாராகி தாயின் ஆணை. என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு துயர் என்றால் முதலில் கலங்குவது இந்த தாய்தான். நீ எத்தனையோ இரவுகள் தூக்கமில்லாமல் இறைவா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று கதறியிருக்கிறாய். உன் அழுகுரல் என் கருவறை வரை கேட்டது. அதனால்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனி உன் கையில் இருக்கும் கலப்பை உன் கஷ்டங்களை உழுதெறியும். உன் கையில் சேரப்போகும் செல்வம் உன் பரம்பரையே காக்கும். உன் உறவினர்கள் உன்னை ஏளனமாக பார்த்த காலம் மறைந்து அவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் காலம் பிறந்து விட்டது. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் தாயான நான் உன் நிழலாகவே இருப்பேன். உன் கவலைகள் யாவும் பனியாக உருகி போகும். நீ தொடும் காரியங்கள் எல்லாம் பொன்னாக மாறும். இது உன் வாராகி அன்னை உனக்கு தரும் வரம். என் தங்கமே, வாழ்க்கை போராட்டத்தில் நீ இன்று அடைந்திருக்கும் இந்த முதிர்ச்சி எனக்கு பிடித்திருக்கிறது. 30 முதல் 70 வயது வரை உள்ள என் பிள்ளைகள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும் எனக்கு தெரியும். குடும்ப பொறுப்பு, பிள்ளைகளின் படிப்பு, வருமானம் என நீ சுமக்கும் சுமைகளை நான் அறிவேன். உன் தோளில் இருக்கும் சுமையை இன்று நான் வாங்கிக் கொள்கிறேன். இனி நீ நிம்மதியாக உறங்கு. உன் வியாபாரம் பெருகும். உன் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். நீ பயப்படும் அந்த தீய நபர்கள் உன் கண் முன்னாலேயே மண்ணை கவ்வுவார்கள். நீ யாரையும் பழிவாங்க துடிக்காதே. அந்த வேலையை இந்த அன்னை பார்த்து கொள்வேன். நீ அமைதியாகவும் தர்மமாகவும் உன் வழியில் நட. உனக்கான அரியாசனத்தை நான் அலங்கரித்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது நீ இழந்த உறவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உன்னை முழுமையாக வந்தடையும். உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் இருளுக்கு இடமே இல்லை. நான் ஏற்றிய ஞான விளக்கு உன் இல்லத்தை ஒளிரச் செய்யும். நீ எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்போதெல்லாம் உன் வலது தோளில் என் கை இருப்பதை உணர்வாய். அது உன் வாராகி தாயின் பாதுகாப்பு. நீ எதற்கும் அஞ்சாமல் முன்னேறிச் செல். உலகம் உன்னை பார்த்து போற்றும். உன் பிள்ளைகள் உன்னை தெய்வமாக மதிக்கும் நிலைமை நான் உருவாக்கி தருவேன். வாழ்க்கை ஒரு காவியமாக மாறும். என் அன்பு பிள்ளையே, நீ செய்த தர்மங்கள் வீண் போகாது. நீ யாருக்கும் தெரியாமல் செய்த உதவிகள் எல்லாம் இன்று உனக்கு கவசமாக வந்து நிற்கின்றன. அதனால்தான் எப்பேற்பட்ட ஆபத்திலும் நீ இன்று உயிர் தப்பியிருக்கிறாய். இனி ஆபத்துகளுக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை. உன் ஆரோக்கியம் சீராகும். உன் உடலில் உள்ள பிணிகள் யாவும் அகலும். புது தெம்பு உன் நரம்புகளில் பாயும். நீ ஒரு நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடனும் வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. அதை நான் நிறைவேற்றி வைப்பேன். உன் குல தெய்வமாக, உன் இஷ்ட தெய்வமாக, உன் வாராகி தாயாக நான் எந்நாளும் உன்னை பாதுகாப்பேன். என் தங்கமே, நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. இது உன் வாராகி அன்னை உனக்கு கொடுத்த வரம். எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் என் தாய் இருக்கிறாள் என்ற உறுதியோடு இரு. கஷ்டங்களை பற்றி பேசாதே, வெற்றியை பற்றி பேசு. கண்ணீரை மறந்திடு, புன்னகையை ஏந்திடு. உனக்கு எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும்.
உன் வாழ்வு செழிக்க, உன் வம்சம் தழைக்க என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு. என் அன்பு பிள்ளையே, நீ என்றும் வாழ்க வளமுடன். வாராகி தாயின் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டுமே வீசும். அன்னை நான் உன்னை எப்போதும் பார்த்து கொள்வேன். நிம்மதியாக உறங்கு. நாளை உனக்கு ஒரு புதிய விடியலாய் அமையும். என் அன்பு என்றும் உனக்கு உண்டு. உன் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னிடம் இன்று நேரடியாக பேசுகிறேன். இந்த வாக்கை நீ கேட்பதற்குள் உன் மனதிற்குள் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள் வந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நீ இங்கே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல காலம் உன் வாசக்கதவை தட்டிவிட்டது என்று பொருள். யாரோ ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இதுவல்ல. யாருடைய தலையெழுத்தை நான் மாற்றி எழுதப் போகிறேனோ அந்த பிள்ளைக்கு மட்டுமே என் குரலை கேட்கும் பாக்கியம் கிடைக்கும். இப்போ நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமே உன் அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது என் கண்ணே. என் செல்லமே, இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் போதும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ அழுது புலம்பிய இரவுகள் அனைத்திற்கும் இதோ இந்த வாராகி அன்னை பதில் சொல்ல வந்து விட்டேன். நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் அந்த ராஜ யோகத்தை உனக்கு தரவே நான் இப்போது வந்திருக்கிறேன். கடந்து போன கசப்பான சம்பவங்களை வைத்து உன் எதிர்காலத்தை கணிக்காதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் மனக்குமரல்கள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்வில் முட்டுக்கட்டையாய் இருக்கும் தடைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து தகர்ப்பேன். உன் வறுமையையும் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் வேரோடு பிடுங்கி எறிவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் சீராக உழுது அதில் நிம்மதியும் செல்வமும் சந்தோஷமும் செழிக்கும்படி செய்வேன். இது உன் வாராகி தாய் உனக்கு தரும் உறுதிமொழி. உன் கஷ்டங்களை நான் மொத்தமாக பொறுப்பேற்று கொண்டேன். இனி நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக அடியெடுத்து வை. உன் நிழலாக நான் உன் பின்னால் இருப்பேன். உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் அன்னை நான் தரப்போகும் வெற்றியை கொண்டாட தயாராக இரு. இதோ உன் கஷ்ட காலம் முடிந்து விட்டது. என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கிறாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டி வந்திருக்கிறேன். நான் என்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே, நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய்யுரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயோ நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றாள் என்று எண்ணி விடாதே. என் தங்கமே, அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்திற்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பது இல்லை. யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாய் அல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது அல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய், உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும். உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம்
தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சறுக்கல்களாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நாம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலையை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளையே, நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவரினுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலை ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்துதான் மீண்டு வந்திருக்கின்றாய். நீ அதை ஒரு முறை நினைத்து பார். எப்பேற்பட்ட படுகொலியில் எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே. இந்த குண்டுக்குள் விழுந்தால் நம்மால் எழுந்திருந்து விட மாட்டோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறியதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமா இருக்கின்ற இடத்திற்குள் நம்மால் நிச்சயம் நடந்து வெளியே வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்கிறேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன? என் தங்கமே, அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா? என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா? என் தங்கமே, நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றை எல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல. அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள். தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோல்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேற போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதனை நீ புரிந்து கொள்.
உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்து விட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்து விட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்து விடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்குத்தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்துவிட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது உனக்கான கட்டளை. விதி உன்னை சோதிச்ச காலம் முடிந்துவிட்டது. இனி என் அருள் உன்னை வழிநடத்தும் காலம் தொடங்கிவிட்டது. யார் உன்னை கைவிட்டாலும் உன் நிழலாய் நான் உன்னோடு வருவேன். தோல்விகளைக் கண்டு கலங்காதே, அவை நீ வெற்றியை சுவைப்பதற்கான படிக்கட்டுகள் மட்டுமே. துணிந்து நில், உன் துணையாய் இந்த வாராகி இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. நிச்சயமாக அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும். இனி உன் வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்கும். நம்பிக்கையோடு இரு, வெற்றி உனக்கே. நல்லதே நடக்கும்.